ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேத்தமெட்டிக்ஸ்க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 13 மார்க்கு கிரேஸ் மார்க் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் கீ. அதில் நீங்கள் 1 மார்க்குக்கு 1 மார்க் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதாவது 17வது கொஸ்டினுக்கு வந்து, ஆனால் 17வது கொஸ்டினுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0ன்னு போட்டாலும் சரி அல்லது வேரியேஷன் 3ன்னு போட்டிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆன்சர் போட்டிருக்கணும். ஸோ அதுக்கு மியர் அட்டெம்ப்ட் கிடையாது. நீங்கள் இதில் 2ல் ஏதாவது ஒரு ஆன்சர் எழுந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கிடுவாங்க 17வது கொஸ்டினுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 25வது கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சருக்கு வந்து மியர் அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் 25வது கொஸ்டின்ஸ்க்கு அப்படி எந்த ஒரு ஆன்சருக்கு இதுக்கு மியர் அட்டெம்ப்ட் கொடுக்கல. ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற ஆன்சர் அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆன்சர் 25வது கொஸ்டினுக்கு எழுதியிருந்தால் மட்டும்தான் மார்க் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம வந்து 5 மார்க்கில் ஒரு கொஸ்டினுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 மார்க் வந்து மியர் அட்டெம்ப்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 47வது கொஸ்டினில் கொஸ்டினுக்கு, ஸோ 47வது கொஸ்டினில் அது கொஸ்டினுக்கும் நமக்கு வந்து மியர் அட்டெம்ப்ட் கொடுக்கல. ஸோ இதுக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சருக்கு இது எழுதியிருந்தால் மட்டும்தான் மார்க் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் 12th மேத்தமெட்டிக்ஸில் வந்து மியர் அட்டெம்ப்ட் அதாவது கிரேஸ் மார்க் வழங்கப்படவில்லை. ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் என்ன மார்க் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதை தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.